மயில் கழுத்து ஜெயமோகன் அவர்களது சிறுகதை பாகம் 3. சுபு ஐயர் மெல்ல குடித்து ரசனையுடன் தலை சாய்ந்தார். நாய்க்கரும் எடுத்துக்கொண்டார். சற்றென்று ராமன் எழுந்து, அண்ணா, நான் கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிக்கிறேன், கச்சேரிக்கும் உட்காரணும், அவ்வளவு தூரம் பஸ்ஸில் வந்தது என்றார். சரிடா என்று சுபு ஐயர் பாலசுப்பிரமணியன் எழுந்து நானும் வர்றேன் என்று கூடவே வெளியே சென்றார். மாடிப்படி இறங்கும் போது இருமுறை ராமன் தயங்குவது போல இருந்தது. பாலசுப்பிரமணியன் அலையும் எண்ணங்களில் இருந்து அந்த நுண் அசைவுகளால் கலைக்கப்பட்டார். ராமன் உடலுக்குள் என்னென்னவோ நிகழ்வது போல கடைசி படியில் சற்றென்று நின்று திரும்பி, நீங்க வேணா அங்க உக்காந்து கொஞ்சம் பேசிண்டு வாங்கோ என்றார். இல்ல, நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா தேவலை என்றார் பாலசுப்பிரமணியன். ராமனின் வேகம் அவரை ஆச்சரியப்பட செய்தது. மூச்சு திணறுபவர் போல இருந்தார். ராமன் ஒரு அடி எடுத்து வைத்துவிட்டு திரும்பி, இல்ல, போயே அவ இழிப்பை இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கறது மூஞ்சியிலேதான் வலிகிறதே என்றார். பாலசுப்பிரமணியன் இப்போது அவரை வழக்கமான நிதானத்துக்கு திருப்பி விட்டு இருந்தார். உள்ளுக்குள் புன்னகை செய்தபடி, கொஞ்சம் வலிஞ்சாலும் தப்பில்லைன்னு தோணுது, பரவாயில்ல என்றார். ராமன் வேகமாக உள்ளே சென்று திகைத்து நின்று, என்ன ரூம்னு சொன்னான் என்றார். லெப்டிலே அந்த சின்ன ரூம். ராமன் உள்ளே சென்று அப்படியே தரையில் படுத்துக் கொண்டார். பாலசுப்பிரமணியன் உள்ளே சென்று நின்று தன் ஜிப்பாவை கலட்டிய பின் ஓரமாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்த மெத்தையை பிரித்து போட்டு அமர்ந்து கொண்டார். ராமன் கண்ணை மூடிக்கொண்டு இருந்தார். மாலை சரிந்து விட்டதன் ஒளி மாற்றம் வெளியே கேட்க ஆரம்பித்தது. எல்லா குரல்களும் கொஞ்சம் உறக்க ஒலித்தன. சன்னலுக்கு வெளியே நின்று மாமரம் சிலுசிலுத்து கொண்டிருந்த ராமன் பெருமூச்சு விட்டார். பாலசுப்பிரமணியன் ஏதும் பேசவில்லை. ராமனால் பேசாமல் இருக்க முடியாதென்று அவருக்கு தெரியும். எதையும் தக்க வைத்துக் கொள்பவரே திட்டமிடுபவரோ அல்ல. அவர் பேச ஆரம்பிக்கும் வரை பேசாமல் இருக்க வேண்டும் என பாலசுப்பிரமணியம் முடிவு செய்தார். ஒரு சின்ன உழுக்கல் போதும், ராமன் கொட்டி தீர்ப்பார். ஆனால் அதுவரை கனத்து நிற்கட்டுமே. அந்த வதையே அவருக்கு அளிப்பதை பற்றி பாலசுப்பிரமணியன் மெல்லிய புன்னகையுடன் நினைத்து கொண்டார். ஆனால் சிறு கணங்களிலே பாவம் என்று பட்டது. எளிமையான அகம் கொண்ட பிறவி கவிஞன், எழுத்தையும் சங்கீதமாக்கியவன். அவரை சற்று சீண்டாமல் அவரது அந்த மனநிலையை சென்று தொடும் சொற்றொடரை பாலசுப்பிரமணியன் உடனே கண்டு கொண்டார். என்ன உங்காலே இவ்வளவு நல்ல இங்கிலீஷ் பேசுறார் என்றார் பாலசுப்பிரமணியன். ராமன் புரண்டு படுத்து நம்ப முடியாத உற்சாகத்துடன், பார்த்தேலா என்ன மாதிரி பேசுறான்னு, எப்போவோ சட்டுன்னு இங்கிலீஷில ஒரு ருசி வந்துடுத்து. வாசிக்க ஆரம்பிச்சார். இந்தியன் நியூஸ் வாசிச்சவர், ரெய்னால்ட்ஸ் நாவல் வாசிச்ச, அப்படியே எல்லாத்தையும் வாசிக்க ஆரம்பிச்சார். பிரிட்டிஷ் ரோமன் கவிதைகள் மேல அப்படி ஒரு ஈர்ப்பு. பேச ஆரம்பிச்சா பேசிண்டே இருப்பார். தமிழிலே கூட நிறைய படிச்சிருக்கார். மௌனி நன்னா தெரியும். புதுமை பித்தன் தான் அவரோட ஃபேவரட் மௌனி. சும்மா கமகமத்து வச்சு விளையாடுறாண்டா. பிள்ளைவாள் தான் அடி வைத்து தீய சங்கீதமாக்குனவன் சொல்லுவாரு. நீங்க என்றார் பாலசுப்பிரமணியன். நான் என்னமோ நல்லா எழுதுறதா சொல்றார். நான் சங்கீதம் பத்தி எழுதுறதெல்லாம் சும்மா வேஷம்னு நினைக்கிறார். என்னோட இடம் செக்ஸி தானாம். அதை எங்கிட்ட இருந்தே மறைக்கிறதுக்கு நான் சங்கீதத்தை வச்சுட்டு இருக்கேனாம். எல்லாம் தாசிகள் சாமி கும்பிடுற மாதிரியாம். ராமன் உறக்க சிரித்தார். அப்படி இல்ல, அப்ஸ்ட்ராக்டை எழுதுறது எல்லாம் நல்ல ரைட்டருக்கு ஒரு சவாலா இருந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒவ்வொருத்தரும் உன்னை வச்சுட்டு இருப்பா. சில பேர் இயற்கைய வர்ணிப்பா, சில பேரு சமையலை வர்ணிப்பா. நீங்க இசைய சொல்றேன் என்றார் பாலசுப்பிரமணியன். அப்படிங்கிறீங்களோ என்றார் ராமன். அவருக்கு அது புரியவில்லை என்று பாலசுப்பிரமணியன் நினைத்து கொண்டார். பேசுவதற்கான மனநிலையை ராமன் உருவாக்கி கொண்டார் என்று அவரது முகம் காட்டியது. எவ்வளவு எளிமையான மனிதர் என்று பாலசுப்பிரமணியன் வியந்து கொண்டார். சந்திரா என்ன புடவை கட்டியிருந்தா பார்த்தேலா என்றார் ராமன். பாலசுப்பிரமணியம் என்று மயில் கழுத்து நீளம்,
அதான் அவளுக்கு பிடிச்ச நிறம். அவ கலருக்கு அது எடுப்பா இருக்குதுல்ல. டைமண்ட் கூட நீளம்தான். நீளத்திலே என்னமோ ஒரு மர்மம் இருந்துட்டே இருக்குன்னு சொல்லுவா. நீளத்தை கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தா மனசு மயக்கம் அடைஞ்சிரும்னு ஒரு வாட்டி சொன்னா. சரியான பாக்குறதுக்காக ஒரு நாளைக்கு நீல பட்டு புடவையை எடுத்து வச்சு ராத்திரி லைட்டு போட்டு பார்த்துட்டே இருந்தேன். நானே அவளை பார்த்தா அன்னைக்கு கிறுக்கன் மாதிரி அவ பின்னாடியே போயிட்டு இருந்தேன். இப்ப கூட அந்த நாள் நல்ல நினைவுக்கு இருக்கு. என்ன ஆச்சரியம்னா அந்த நாளிலே என்ன பார்த்தேன்னு எங்க போனேன் ஒண்ணுமே நினைவில்லை. அவளோட முகமும் உடம்பும் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. இதிலே எல்லாம் ஆச்சரியப்பட்ட முடியுமா என்றார் பாலசுப்ரமணியன். ராமன் சட்டென்று எழுந்தமர்ந்து, ஒன்னு சொல்றேனே பாலு, அவ சாதாரண மனுஷி இல்லை. அவளுக்குள்ள ஒண்ணு இருக்கு. அது விஸ்வாமித்திரரை வசியம் பண்ணின மேனகையோட அம்சம்னு நேக்கு தோணி இருக்கு. எப்படி சொல்றது, வார்த்தையே நிக்க மாட்டேங்குதே. ஒரு விஷயத்தில இருந்து ஆரம்பிக்கிறேனே. இப்ப அவ உங்ககிட்ட கட்டை குரலிலே பேசினாலே அது அவ நிஜ குரல் இல்லை. அது பாலசுப்ரமணியனை கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தியது. அவ குரல் ஒன்னும் நல்லா இருக்காது, ஆனால் கட்டை குரல் இல்லை. சாதாரணமான பொம்பளை குரல். வேணும்னே தான் முதல்ல பேசுறப்போ அப்படி பேசுறா. எதுக்கு என்றார் பாலசுப்ரமணியன். நானே அதை 1000 வாட்டி யோசனை பண்ணி இருக்கேன். அவளை பார்த்தேலா, அழகு, கை கால் முகம் கழுத்து கண்ணம்னு ஒரு குறை இல்ல. பஞ்சலோகத்திலே அந்த காலத்திலே வடிச்சு வச்சிருப்பாங்களே, தஞ்சாவூர் அரண்மனையிலே அழகான சிவகாமி சிலை சிலது இருக்கு. சின்ன பொண்ணு மாதிரியும் இருக்கும். அப்ப அவ ஒரு சகஜமான பிரியத்தை உண்டு பண்ணிக்குவா. ராமன் அதே வேகத்துடன் தொடர்ந்தார். ஆனா அது மட்டும் இல்ல பாலு, அந்த குரல் அப்படி இருக்கிறது நம்மளை படுத்தின்றே இருக்கு. இப்போ மச்செல்லாம் அப்படித்தான் பாருங்க. ஒரு நல்ல சருமத்திலே மச்சத்தை பார்த்தா முதல் கணம் நமக்கு ஒரு களிப்பு தான் வருது. அது ஒரு கரைதானே. ஆனா அதுல நம்ம மனசு பதிஞ்சிடுது. கொம்பும் கொலையுமாகவும் இருக்கும். அதே மாதிரி அதைத்தான் ஆம்பளை பார்க்கிறான். அவன் மனசு பிரமிச்சு போயிடும். அந்த மயக்கத்திலே இருக்கிறச்ச அவ கட்டை குரலிலே சாதாரணமா பேச ஆரம்பிச்சிடறா. அவன் மனசிலே இருக்கிற சொப்பனம் களைஞ்சிடும். அவன் சாதாரணமா பேச ஆரம்பிக்கிறான். முத்து சிப்பிக்குள்ள மணலு மாட்டின்டா முத்து அதை நெருடி நெருடி பார்த்து ஒன்னும் பண்ண முடியாம முத்தா ஆகிறது இல்ல. அதே மாதிரிதான் மச்சத்தையும் பார்த்து பார்த்து அழகா ஆகின்றிடுவோம். அதே மாதிரிதான் இவ குரலும். நீங்க இப்போ அவ குரலை மட்டும் தானே நினைச்சுண்டிருக்கேன். பாலசுப்ரமணியன் பிரமித்து முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். ஆமான்னு சொல்லேன். என்ன இப்போ என்று ரகசியமான குதூகலத்துடன் கேட்டார் ராமன். சரின்னு வச்சுக்கோங்க என்றார் பாலசுப்ரமணியன். அவ எதுக்கு என்னை கவர நினைக்கணும் என்றார் பாலசுப்ரமணியன். உன்னை மட்டும் இல்லை, உலகத்திலே இருக்கிற எல்லா ஆண்களையும் அப்படித்தான் கவரணும்னு நினைப்பா. அவளோட மனசு அப்படி. எதுக்குன்னா காந்தம் ஏன் இழுக்குதுன்னு கேட்கிறாப்புல. அதோட நேச்சர் அதுதானே. அது எல்லா பொண்ணுங்களிட்டேயும் உண்டு. சின்ன பெண் குழந்தைங்க கூட அட்ராக்ட் பண்ண முயற்சி பண்ணும். என்னன்னு தெரியாமலேயே அப்படி செஞ்சிட்டு இருக்கும். பாலசுப்ரமணியம் சொன்னார். இது அப்படி இல்லை. இவளுக்கு ஜெயிச்சாகணும். உலகத்துல ஆம்பளைகளை முழுக்க ஜெயிச்சாகணும். ஆனா பணமும் அதிகாரமும் வச்சுட்டு இருக்கிறவன்களாம் அவளுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அவளுக்கு வேண்டியது கலைய மனசுல வச்சுட்டு இருக்கிறவன். அவ எத்தனை தாவினாலும் தொட முடியாத ஒன்னை எங்கேயோ நின்னு வச்சு விளையாண்டு இருக்கிறவன். ஏன் அவளும் கலையில தானே இருக்கா. இந்தா பாரு பாலு, அவ பெரிய இவ, எங்கேயும் போவா, எவர்கிட்டையும் பேசுவா. இங்கிலீஷ் பயங்கரமா பேசுறா, கண்ணா பின்னான்னு வாசிக்கிறா. அதனால அவ போற தூரம் அதிகம். ருக்மணி தேவி அருண்டாலே விட மேலே போயிடுவா. ஆனா அவளை ஒரு நாளைக்கும் உண்மையான கலைய நெருங்க முடியாது. விளக்கு போட்டு பளபளன்னு துடைச்சி எடுத்து வெல் வெட்டில வச்சா கண்ணாடி கல்லு
வைரம் மாதிரி தான் இருக்கும். ஆனா வைரம்னா அது நீரோட்டம் இல்லையா? நல்ல நீரோட்டம் காட்டுக்குள்ள ரகசியமா ஓடிட்டு இருக்கிற ஓடை மாதிரின்னா அவளுக்கு தெரியும். அவளால கலையை தொட முடியாதுன்னு. ஏன் என்றார் பாலசுப்ரமணியம். மடையா, அவ மனசுல ஈரம் இல்ல. அவ மனசுங்கிறது ஒரு தீட்டின கத்தி. அவ்வளவு கூர்மை, அவ்வளவு பளபளப்பு. ஆனா கலையிலே அந்த கத்தியை வச்சுட்டு இருக்கா. அவளை வாழைத்தண்டு வச்சுட்டு இருக்கிற கோந்தை ஜெயிச்சிட்டு போயிடுது. நீ அலர்மேல் வள்ளி ஆட்டத்தை பார்த்திருக்கேளா? பார்த்திருக்கேன். அவளை பாரு, அவளுக்கு ஒரு இளவும் தெரியாது. சுத்தம் அண்டு, பார்க்கவும் டொங்கிண்டு இருப்பா. மேடையில் நின்னானா அந்த மாதவிதான் கண்ணுக்கு வாரா. பாலசுப்ரமணியம் பார்த்து கொண்டே இருந்தார். என்ன நினைப்பு? கலையன்னா என்ன சும்மாவா? டேய், எல்லா காலத்திலையும் 10 பேரு கலைய கலைப்பான். 10 பேர் ஆகணும் சொல்லும் கூட்டம். ஆனா கலை வேற எங்கேயோ அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கும். வேற யாருக்கும் தெரியாட்டியும் அவளுக்கு தெரியும். அவள் என்னான்னு. அதான். ராமன் சற்றென்று சிரித்து கைக்குட்டையால் மோவாயை துடைத்தார். பாடகர்களை புடிச்சு முழங்கினா பாட்டு வரும்னு ஏதோ பூதம் ட்ரை பண்ணிச்சாமே, என்ன என்றார். பின்முகம் இறுகி, இவாளுக்கு எல்லோரையும் ஜெயிச்சாகணும். ஜெயிச்சு நம்ம மேல உக்காரணும். சிவன் மார்பில காலை வச்சுண்டு காலை நின்னுண்டு இருப்பாளே, அதே மாதிரி இப்ப சுப்பு ஐயர் மேல காலை வச்சுண்டு இருக்காளா என்றார் பாலசுப்ரமணியன்.